நியூஸ்7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பிரதமர் மோடி அறிவித்து ஒரு மாதமாகியும் பணத்தட்டுப்பாடு நீங்கவில்லை. பணம் எடுக்க முடியாமல் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் நாள்தோறும் மக்கள் பரிதவித்து வருகின்றனர். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கடந்த மாதம் 8ஆம் தேதி பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக தினசரி பல்வேறு அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டு வந்தது. இதனால் ஒரு மாதமாக மக்கள் வங்கிகள் ஏடிஎம்களில் காத்து கிடக்கும் நிலையை நீடிக்கிறது. இந்த நிலையில் பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியாகி இன்றோடு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ளது. வங்கிகளில் பணம் எடுக்க இன்னும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பெரும்பாலான ஏடிஎம்கள் இன்னும் செயல்படாததால் இயங்கும் ஒரு சில ஏடிஎம்களிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. கவர்மெண்ட் குறிப்பாக எங்கள் மாதிரி வயசான பென்ஷனர்ஸ், ரிட்டையர்ட் பர்சன்ஸ் முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு பணம் கொடுக்குறதுல கொஞ்சம் சலுகை காட்டி சீக்கிரமாக எங்களை போகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல. நாங்களும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காத்திருக்கிறது பெரிய சிரமத்தை உண்டாகுது. இந்த ஏடிஎம் லோக்கல் எதுவுமே செயல்படல. இந்த மாதிரி பெரிய இதுக்கு தான் வர வேண்டியிருக்கு. நம்ம எல்லா ஏடிஎம்மும் செயல்பட்டால் மக்களுக்கு நல்லாயிருக்கும். ஏங்க இந்த வயசில் லைனில் காத்துட்டு உட்காந்துருக்கிறதுனா இதை விட கேவலம் கிடையாதுங்க. அவன் அமௌண்ட்டை போட்டுட்டு எடுக்கிறதுக்கு இடர்பாடு. ரூபா நோட்டு சில்லற விவகாரத்தால் ஏழை மக்கள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேங்க் ஆஃபீஷியல்ஸ்க்கு தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் சேஞ்சு கொடுக்குறாங்க, தெரியாதவங்கன்னா இல்லைன்னு சொல்லி 2000 நோட்டு கொடுக்கறதுனால சில்லற வியாபாரிகளுக்கும் இல்லை ஏழை ஏழுகளுக்கும் பெரிய வயசானவங்களுக்கும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த 2000 ரூபாய்க்கு வேண்டி நாங்கள் 2 மணி நேரம் கியூவில் நிற்க வேண்டியிருக்கு. அதை மாத்திரம் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி சில்லறை 100, 500 இந்த 500, 1000 அதையும் வைக்கணும். இந்த இப்போ 2000 போது எங்களுக்கு முன்னாள் விட கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ஒரு மாதம் ஆனாலும் தீர்க்கப்படாது. ஏன்னா ஏடிஎம்மை திறந்துருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர ஏடிஎம் இப்போ நீங்கள் வேணால் எல்லா ஏடிஎம்மும் பாருங்கள், எந்த ஏடிஎம்மும் திறக்கலை. சேலத்தில் ஒரு குறிப்பிட்ட வங்கிகளின் ஏடிஎம்கள் மட்டுமே இயங்குவதால் அங்கு பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. நிலைமை இன்னும் சீரடையாததால் வங்கிகள் முன்பு முதல் நாள் இருந்தது போலவே இன்று மக்கள் காத்து கிடக்கின்றனர். பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தனி வரிசை மற்றும் முன்னுரிமை அளிக்காததால் அவர்களும் நீண்ட நேரம் காத்து கிடக்கின்றனர். சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது 1 லட்சம் வணிகர்கள் இருக்காங்க. அந்த வணிகர் அவ்வளோ பேருமே இன்றைக்கி பேங்க்குக்கு போகிறதுக்கு சூழ்நிலை இல்லை. அதனால் இருக்கிற பொருட்கள் எல்லாம் விற்று முடிச்சுட்டாங்க. புதிய நோட்டு வந்தால் தான் அவங்க பொருள் வாங்க முடியும். அதனால் அவங்களுக்கு இப்போ 500, 1000, 100 ரூபாயும் முதல்ல விட்டு அவங்களுடைய துயர் துடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரியில் வங்கிகளில் இன்று காலை முதல் ஏராளமான முதியவர்கள் பொதுமக்கள் பணம் எடுக்க நீண்ட வரிசையில் காத்து கிடந்தனர். ஆனால் வங்கியில் கணினி வேலை செய்யவில்லை. சுமார் 4 மணி நேரம் காத்திருந்தும் அங்கிருந்தவர்களுக்கு பணம் கொடுக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் பெரும் வேதனைக்கு உள்ளாகினர். மதுரையில் வங்கியில் பணம் எடுக்க காத்திருந்த வணிகர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தெற்குவெளி வீதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் அவனிகாபுரத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் மொத்த வியாபாரம் செய்து வருகிறார். இன்று காலை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள கனரா வங்கியில் காசோலை பரிவர்த்தனைக்காக அண்ணாமலை சென்றுள்ளார். நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்த நிலையில் திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டு அண்ணாமலை மாரடைப்பால் மரணமடைந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த அண்ணாமலையின் உடலை பார்த்து அவரது குடும்பத்தார் கதறி அழுத காட்சி காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ஒரு மாதம் ஆகியும் பணத்தட்டுப்பாடு நீங்காததால் எதிர்கொண்டுள்ள சிக்கல்கள், இன்னல்கள் பற்றி கேட்டிருந்தோம். அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ரொம்ப தொழிலெலாம் ரொம்ப பாதிச்சு போச்சு. 500, 1000 முன்னாடி இருந்துச்சு, ஈஸியாக சில்லறை வாங்கலாம். இப்போ 2000 வந்ததுனால ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினோமா 1700 ரூபா கொடுக்க முடியல கடைக்காரங்களாலையும் யாராலையும். ரொம்ப தடுமாற்றமாக இருக்குது. நார்மலாகவே அவங்களுக்கு என்ன செலவு தேவையோ அந்த செலவுக்கான பணம் கிடைக்கிது. அதனால் அவர் எடுத்த முடிவு கரெக்டான முடிவு தான். கருப்பு பணத்தை ஒழிக்கிறது நல்லது. எங்கள் மாதிரி மக்கள்லாம் வாழத்துக்கு இடம் கொடுத்துருக்காரு. இப்போ அன்னன்னைக்கு செலவுன்றதை எடுத்து ஓட்டிடலாம். ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குறைச்சலாக வச்சா கூட ஒரு 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இப்போ அந்த பணத்தை எப்படி எடுப்பாங்க? எல்லா ஒரு இளநீ கடையில் போய் இளநீ குடிக்கிறாங்க. அங்கே போய் நான் எப்படி செக்கு கொடுக்க முடியுமா? பேங்க்கு போனால் 2000 தவிர வேறு எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. 2000 தான் கொடுக்குறாங்க, அது மினிமம். நான் பென்ஷன் வாங்கிட்டு 2000 எத்தனை வாரம் போய் எடுக்கிறது?
அது மாதிரி பெரிய சிரமத்துக்கு தான் ஆளாயிருக்கு. பணம் வந்து செல்லாதுன்னு சொல்கிறதுனால எங்கள் வேலை ரொம்ப பாதிச்சுங்க. சில்லறை தடுப்பான வேலை பாதிச்சுதுங்க. வேறு எங்கேயும் வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை, இந்த மாதிரி ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்புறம் வேறு எந்த வேலைக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு மாதமாகியும் பணம் எடுக்க முடியாமல் பொதுமக்கள் வங்கிகளிலும் ஏடிஎம்களிலும் காத்து கிடப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருப்பு பணத்தை ஒழிக்க புதிய 2000 ரூபாய் உதவாது என்றும் தெரிவித்தார். ஒரு வாரத்தில் சரியாகிவிடும், 10 நாளில் சரியாகிவிடும் என்று தொடர்ந்து சொல்லப்பட்டது. இப்போது ஒரு மாத காலமாகியும் இன்னும் வங்கிகளின் முன்னாலேயும் ஏடிஎம் முன்னாலேயும் மக்கள் நாள் கணக்கில் பல மணி நேரம் காத்து கிடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மின்னணு முறையில் பண பரிவர்த்தனை செய்வோருக்கு பல சலுகைகளை மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அறிவித்துள்ளார். எதற்கெல்லாம் சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்பதை விவரத்தை தற்போது பார்க்கலாம். பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்க மின்னணு முறையில் பணம் செலுத்தினால் 0.75% தள்ளுபடி வழங்கப்படும். புறநகர் ரயில் மாதாந்திர பயணச்சீட்டுகளை பெற மின்னணு முறையில் பணம் செலுத்தினால் 0.5% சலுகை கிடைக்கும். சுங்க கட்டணத்தை மின்னணு முறையில் செலுத்தினால் கட்டணத்தில் 10% தள்ளுபடி வழங்கப்படும். ஆன்லைன் மூலமாக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்தால் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விபத்து காப்பீடு இலவசம். ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி ரயில்களில் உணவு வாங்கினால் அதற்கு 5% சலுகை அளிக்கப்படும். ஆயுள் காப்பீட்டிற்கான பிரீமியத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தினால் பிரீமிய தொகையில் 8% தள்ளுபடி வழங்கப்படும். கிசான் கார்டு வைத்திருப்போருக்கு நபார்ட் வங்கி மூலம் ருபே கார்டு வழங்கப்படும். வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் அமலுக்கு வரும். இதுபற்றி டெல்லியில் அறிவித்த மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மின்னணு பண பரிவர்த்தனையை ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று தெரிவித்தார். வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு ரயில் மற்றும் பேருந்துகளில் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் வரும் 10ஆம் தேதி முதல் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படாது என மத்திய அரசு புதிதாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே டிசம்பர் 15ஆம் தேதி வரை பழைய 500 ரூபாய் நோட்டுகள் பெறப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் திடீரென இந்த புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கருப்பு பணம் மற்றும் முறைகேடுகளுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைக்கு ஆதரவு அளித்து நாட்டு மக்களுக்கு தலைவணங்கி நன்றி தெரிவிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, ரூபாய் விவகாரத்தில் அரசின் நடவடிக்கை குறுகிய காலத்திற்கு சிரமங்களை கொடுத்தாலும் நீண்ட கால அளவில் நல்ல பலன்களை தரும் என்று கூறியுள்ளார். ரூபாய் நோட்டு மாற்றத்தால் நாட்டின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் வியாபாரிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் பெரிதும் பயனடைவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருப்பு பணம், முறைகேடு, தீவிரவாதம் ஆகியவற்றிற்கு எதிரான போராட்டத்தில் முழு ஆதரவை வழங்கிய நாட்டு மக்களுக்கு தலை வணங்கி நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முறைகேடு மற்றும் கருப்பு பணத்தால் கிராமப்புறங்களுக்கான வளமும் வளர்ச்சியும் இனி தடைபடாது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். கடந்த நவம்பர் 8ஆம் தேதி இரவு பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தை காண தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் சமாதி அருகே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அவரது அடக்க ஸ்தலத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகின்றனர். வெளியூரிலிருந்து வருபவர்கள் இரவில் காத்திருந்து காலையில் ஜெயலலிதாவின் அடக்க ஸ்தலத்தில் அஞ்சலி செலுத்திவிட்டு செல்கின்றனர். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் திருப்பூர் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அழுதபடி முட்டையடித்தார். இதனிடையே மெரினாவில் ஜெயலலிதா நினைவிடத்தை பார்க்க வருபவர்களுக்கு அதிமுக தலைமை கழகம் சார்பில் இலவச உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக சிறப்பு மருத்துவ முகாமுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் 3வது நாளாக பொதுமக்கள் கூட்டமாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்து அங்கிருந்து நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம்.
கடந்த 5ஆம் தேதி மரணமடைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய உடல் கடந்த 6ஆம் தேதி சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சமாதிக்கு பின்பகுதியிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. கடந்த 3 நாட்களாக இந்த இடத்திற்கு பொதுமக்களின் கூட்டம் வந்த வண்ணமே இருக்கிறது. காலை 4 மணி முதல் இரவு 10:30 மணி அளவில் வரையிலே பொதுமக்களுக்கு இங்கே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இங்கே வரக்கூடியவர்கள் தங்கள் கையில் இருக்கக்கூடிய பூக்களையும் மெழுகுகளையும் முதலமைச்சர் அடக்கம் செய்யப்பட்ட பகுதியிலே அஞ்சலி செலுத்துவதற்காக கொடுத்த வண்ணமே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு குடும்பமாக வரக்கூடிய காட்சிகளையும் இங்கே காண முடிகிறது. முதலமைச்சரின் வாடக்கூடிய இந்த நிலையில் ஒவ்வொருவரும் முதலமைச்சர் இல்லாத ஒரு சூழல் தங்களுக்கு வருத்தம் இருப்பதாகவும் இங்கே வரக்கூடியவர்கள் மிகுந்த ஒரு ஆழ்ந்த இரங்கலோடும் கண்ணீரோடும் இங்கே தெரிவிக்கக்கூடிய காட்சிகளும் காண முடிகிறது. கடந்த 2 நாட்களாக இங்கே மொட்டையடிப்பது மற்றும் அன்னதானம் வழங்குவது போன்ற நிகழ்வுகளும் நிகழ்ச்சியில் காணப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தங்களுடைய அஞ்சலியை பொதுமக்கள் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பாலாஜி, சென்னை. பள்ளி பருவத்திலேயே வியக்கும் அறிவாற்றலுடன் திகழ்ந்தவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என அவருடன் ஒரே வகுப்பில் படித்த தோழி நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர் அனுராதா. மறைந்த முதல்வருடன் பள்ளியில் ஒன்றாக படித்ததை நியூஸ் 7 தமிழுடன் நினைவு கூர்ந்த அனுராதா மறைந்த நடிகையும் பாடகியுமான UR ஜீவரத்னத்தின் மூத்த மகள் ஆவார். இவர் கோவையில் உள்ள அவினாசிலிங்கம் பல்கலைக்கழக பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தனது பள்ளி தோழியின் மறைவை கேட்டு சென்னையில் ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றுவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் பழகிய நாட்களை அனுராதா நம்முடன் பகிர்ந்து கொண்டார். படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரங்க. மிஸ்ஸு கேட்குறதுக்குள்ளே பதில் ரெடியாக இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்களும் ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக கொஸ்டின் கேட்பாங்க. சில டயத்தில் மிஸ்ஸை திண்டாடிடுவாங்க. அந்தளவு கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, சாமர்த்தியமாக கேட்பாங்க. அவங்களுக்கு டிராயிங்கும் வரும் நல்லா. அப்புறம் சொல்லப்போனால் ஹியூமனிட்டி சப்ஜெக்டில் எல்லாத்துலேயும் அவங்க ஃபஸ்ட்டு தான் வந்தாங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான குடநாடு எஸ்டேட்டில் பணிபுரியும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஜெயலலிதாவின் திடீர் மறைவால் குடநாட்டில் பணிபுரியும் பணியாளர்கள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். இன்று நடைபெற்ற அஞ்சலி மௌன ஊர்வலத்தில் 1500 தொழிலாளர்கள் பங்கேற்றனர். குடநாடு எஸ்டேட்டில் வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அப்போது நூற்றுக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் கதறி அழுது கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தில் பாஜக புறவாசல் வழியாக வர முயற்சிக்கவில்லை என அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேர்மையான அரசியலை பாஜக முன்னெடுக்கும் என்றும் பாஜக மீதான விமர்சனங்கள் அனைத்தும் வெற்று வியூகம் என்றும் தெரிவித்தார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதைப் போல மத்திய அரசு நேர்மறையாக எல்லா உதவிகளையும் மாநில அரசிற்கு செய்யும். ஆனால் இப்பொழுது பல யூகங்கள் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தலையிடுவதைப் போலவும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை மாநில அரசின் மீது திணிக்கிறது என்பதைப் போலவும், புறவாசல் வழியாக அதிகாரம் செலுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது என்பதை போன்ற யூகங்கள் இங்கே உலா வருகிறது. அப்படியெல்லாம் இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மதிக்கக்கூடிய அரசு பாரதிய ஜனதா கட்சி அரசு. ஒரு ஆண்டுக்குள் ஒரு தொகுதியையே முழுதாக புதுப்பொலிவுடன் மாற்றி காட்டியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. இதனால் அவரது மறைவுச் செய்தி அந்த தொகுதி மக்களை மீளாச் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. வாருங்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு செல்வோம். சிறிய மழை பெய்தாலே குளம் போல் காட்சியளிக்கும் குடியிருப்புகள், கழிவுநீர் பெருக்கெடுத்த சாலைகள் எல்லாம் மாறியது ஓராண்டுக்குள்தான். அதற்கு காரணம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தொகுதியாக ஆர்கே நகர் மாறியதே. 60 ஆண்டுகளாக இத்தொகுதியில் வசித்து வரும் சேனியம்மாள் முதல்வர் தொகுதியாக ஆர்கே நகர் மாறிய பின் மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார். பூ வியாபாரியான இவர் முதல்வரின் இழப்பை தன் குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்பாக பார்க்கிறார். பூவே விற்கல, எல்லாத்தையும் வாரி வீட்டில் போட்டு
உட்காந்து அழுதுகினே இருந்தோம். என்ன பண்ணுறது, யாருக்குறாங்க இதுக்கு மேலே ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட நம்ம எதிர்க்க சொல்லனால என் மக்கள் அப்படின்றாங்க பாருங்க. அதுக்கே எங்களுக்கு பெருமை இல்லை. பெத்த தாய் கூட அந்த அளவுக்கு சொல்லியே, அதுக்கு மேலே பார்க்குறாங்களே எல்லாரையும். இவரை போல் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் பலரும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறப்பால் வருந்துவதாக தெரிவித்தனர். மீனவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திய முதல்வர் இப்போது இல்லை என்பதே வேதனை அளிப்பதாக கூறுகிறார் மீனவர் தாமோதரன். அம்மா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இன்றைக்கி அம்மா இழப்பு எங்களுக்கு ஒட்டுமொத்த ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வாக்காளர் குடும்பத்தில் அத்தனை பேருக்குமே இப்போ ஒரு பேர் இழப்பு. அது என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு எங்களால் என்ன சொல்லணும்னு தெரியல. அம்மாவுக்கு பற்றி நாங்கள் ஓஹோ ஆகணும், அம்மா வந்து செய்வாங்க, என்ன செய்வாங்க, அவங்க ஏதோ செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்ததெல்லாம் இன்றைக்கி யார் செய்வா எவங்க செய்வான்னு தெரியாமல் இன்றைக்கி மக்கள்லாம் அவதிப்பட்டிருக்கோம், தவிச்சிட்டு இருக்கோம். பின்தங்கிய தொகுதியாக இருந்த ஆர்கே நகரில் ஒரே ஆண்டில் அரசு கல்லூரி, பாலிடெக்னிக், மெட்ரோ ரயில் விரிவாக்கம் என பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திய முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திடீர் மறைவு ஆர்கே நகர் தொகுதி மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தினக்கூலி தொழிலாளர்கள் மீனவ மக்களின் தொகுதியாக இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தேசிய அளவில் கடந்த 2 வருடங்களில் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்டதன் காரணமாக நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருந்தது. அவர் முதல்வராக இருந்தபோது அறிவித்த திட்டங்கள் முழுமையாக செயல்படுத்தப்படுமா, புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுமா, சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்பொழுது, அந்த தேர்தலில் யார் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுடன் ஆர்கே நகர் மக்கள் பதிலின்றி தற்பொழுது இருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த பகுதியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோபால் வழங்குவார். இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன். எட்டு மணி செய்திகளின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். சென்னையில் வருமான வரித்துறை நடத்திய அதிரடி சோதனையில் 90 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அண்ணா நகர், டி நகர், வேளச்சேரி உள்ளிட்ட 8 இடங்களில் இன்று பிற்பகல் வருமான வரித்துறையினர் திடீரென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது 90 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மேலும் 300 கிலோ தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 70 கோடி ரூபாய் புதிய ரூபாய் நோட்டுகள் என்று கூறப்படுகிறது. சென்னையில் தொழிலதிபர்கள் 3 பேரின் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த பணம் சிக்கியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய திமுக தலைவர் கருணாநிதி ஓய்வெடுத்து வருவதால் அவரை நேரில் சந்திக்க வருவதை தவிர்க்குமாறு தொண்டர்களை திமுக தலைமை கேட்டுக் கொண்டுள்ளது. வழக்கமாக உட்கொள்ளும் மருந்து மாத்திரைகளால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக கடந்த அக்டோபர் மாதம் திமுக தலைவர் கருணாநிதிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. வீட்டிலேயே தங்கி சிகிச்சை எடுத்து வந்த அவர் கடந்த 1ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். உடல்நலம் தேறியதை அடுத்து நேற்றிரவு கோபாலபுரம் இல்லத்திற்கு கருணாநிதி திரும்பினார். இதையடுத்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் கருணாநிதியை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மு.க. ஸ்டாலின், துரைமுருகன், கனிமொழி, ஆர். ராசா உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். இந்நிலையில் கருணாநிதி ஓய்வெடுத்து வருவதால் அவரை நேரில் சந்தித்த தொண்டர்கள் வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நோய் தொற்றிற்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதால் கட்சியினரும் நண்பர்களும் கருணாநிதியை நேரில் சந்திக்க வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் கட்டுக்கட்டாக பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளுடன் காரில் இருந்த இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி பகுதியில் நேற்றிரவு தூத்துக்குடி பகுதி எண் கொண்ட காரில் 2 நபர்கள் கட்டுக்கட்டாக பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளுடன் உலவுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பழைய பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்த காரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் கட்டுக்கட்டாக பழைய 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் பணம் என்னும் இயந்திரங்கள் உள்ளிட்டவை இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக காரில் இருந்த இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அரசு மருத்துவமனைகளில் உள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி ஏற்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வழக்கறிஞர் திருமுருகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் செல்வம் மற்றும் கலையரசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு மருத்துவமனைகளில் உள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி உள்ளதா என்பது குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர். பின்னர் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் 15ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். ஆன்லைன் மூலமாக கார் விற்பதாக கூறி மோசடி செய்த பொள்ளாச்சி சேர்ந்த ஒரு பெண் உட்பட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர் அருண்பாபு என்பவர் பழைய கார் வாங்க முடிவு செய்து இணையதளம் மூலமாக தேடியுள்ளார். OLX இணையதள முகவரியிலிருந்து பேசுவதாக தொடர்பு கொண்டு கார் விற்பதாக அருண்பாபுவிடம் சிலர் பேசியுள்ளனர். அப்போது காரை கோவைக்கு கொண்டு வருவதாகவும் அதற்கு 10,000 ரூபாய் முன்பணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் பணம் செலுத்திய பின்னர் குறிப்பிட்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது அந்த அலைபேசி எண் அணைத்து வைத்திருந்ததை அறிந்து அருண்பாபு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய சைபர் கிரைம் போலீசார் பொள்ளாச்சியை சேர்ந்த மதீனா பேகம், முஸ்தபா, அபுதாகிர் ஆகிய 7 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் மீது மோசடி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய வேளாண்மை துறை அமைச்சகம் பயிர் காப்பீட்டிற்கு கால நீட்டிப்பு அரசாணை வழங்காததால் விவசாயிகள் மிகவும் பரிதவிப்பதாக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் வேதனை தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டிசம்பர் 31ஆம் தேதி வரை பயிர் காப்பீட்டு நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுவரையிலும் மத்திய வேளாண் துறை அமைச்சகம் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால நீட்டிப்புக்கான அரசு ஆணையை வழங்காமல் காலம் கடத்துவதால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய முடியாமல் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இனி காலம் கடந்து டிசம்பர் 15 வரையிலும் கால நீட்டிப்பு என்கிற அறிவிப்பும் விவசாயிகளுக்கு பயனற்றதாக ஆகிவிடும். எனவே டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலும் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால நீட்டிப்பை உடனடியாக வழங்குவதற்கு மத்திய நிதி அமைச்சகமும் மத்திய வேளாண் துறை அமைச்சகமும் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு O. பன்னீர்செல்வம் அவர்கள் உடனடி நடவடிக்கைகளை அவசர காலமாக மேற்கொண்டு தமிழகத்துடைய விவசாயிகளை பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும். வங்கிகளின் வாரா கடன்களை வசூலிக்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு சென்னை CBI சிறப்பு நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. போலி ஆவணங்கள் தயாரித்து 48 லட்சம் ரூபாய் கடன் வழங்கிய வழக்கில் வங்கி மோசடி வழக்குகளை விசாரிக்கும் CBI சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதில் கனரா வங்கி அதிகாரி விஜயராகவனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும், டேவிட் என்பவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி வெங்கடசாமி தீர்ப்பளித்தார். இது தொடர்புடைய மற்ற 4 பேருக்கும் சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் ரூபாய் நோட்டு அறிவிப்பை முறையாக செயல்படுத்த வேண்டிய வங்கி அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாக உள்ளது என்று நீதிபதி வேதனை தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆந்திர மாநிலத்தை ஒட்டிய கடற்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக மாறி தற்போது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் சுமார் 1200 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாத் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே நெல்லூர், காக்கிநாடா பகுதிகளில் வரும் 12ஆம் தேதி கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வார்த் புயலால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் இந்த புயலால் ஆந்திர மாநிலத்தில் கனமழை பெய்யும் என்பதால் தமிழக மீனவர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆந்திர மாநிலத்தை ஒட்டிய கடற்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புயல் சின்னத்தை அடுத்து கடலூர், நாகை, காரைக்கால், தூத்துக்குடி, புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது புயலாக வலுப்பெற்றுள்ளது. வார்த் என்று பெயரிடப்பட்ட இந்த புயல் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 1060 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது அடுத்து வரும் தினங்களில் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இந்த புயலானது வரும் 12ஆம் தேதி நெல்லூருக்கும்
காக்கிநாடாவுக்கும் இடையே முற்பகலில் கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக மீனவர்கள் வரும் 10ஆம் தேதி முதல் ஆந்திர கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கச்சத்தீவு அந்தோனியார் கோவில் திறப்பு விழாவிற்கு செல்ல தமிழக மீனவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பின் பிரதமருக்கு எழுதும் முதல் கடிதம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கச்சத்தீவு புனித அந்தோனியார் கோவில் திறப்பு விழாவிற்காக தமிழக மீனவர்கள் கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்காமல் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். ஜெயலலிதா மறைவையொட்டி கச்சத்தீவில் நேற்று நடைபெற இருந்த புதிய அந்தோனியார் கோவில் திறப்பு விழா ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அந்தோனியார் கோவில் திறப்பு விழாவில் தமிழக மீனவர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சிவகங்கை மறைமாவட்ட ஆயரை எதிர் மனுதாரராக சேர்க்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் திருமுருகன் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவில் கச்சத்தீவு புதிய அந்தோனியார் ஆலயத்தை தமிழக மீனவர்களின் ஆலோசனை இல்லாமல் இடித்துவிட்டு இலங்கை அரசு தன்னிச்சையாக புதிய ஆலயம் கட்டியுள்ளதாக கூறியுள்ளார். கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவில் பங்கேற்பது தமிழக மீனவர்களின் உரிமை என்றும் இதனால் புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கு செல்ல தமிழக பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் உதவி அளிக்க மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கில் மத்திய அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் கச்சத்தீவில் கட்டப்பட்டுள்ள புதிய ஆலயத்தை திறப்பு விழாவிற்காக அழைப்புதல் இலங்கை ஆயர் மூலமாக சிவகங்கை மறைமாவட்ட ஆயருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி புதிய ஆலய திறப்பு விழாவிற்கு செல்லும் 20 நபர்கள் குறித்த தகவல்களை சிவகங்கை ஆயர் தமிழக அரசு மூலமாக மத்திய அரசிற்கு தெரிவுபடுத்தியுள்ளதாகவும் அதற்கு மத்திய அரசு எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். இவ்வழக்கினை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து பதிலளிக்க ஏதுவாக சிவகங்கை மறைமாவட்ட ஆயரை இவ்வழக்கில் எதிர்மனதாரராக சேர்க்க உத்தரவிட்டனர். தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு சட்ட திருத்தம் கொண்டு வருவதை தடுத்து நிறுத்துமாறு மத்திய அரசிற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மீனவர்களின் வாழ்வு 40 ஆண்டு காலமாக இலங்கை அரசின் கொடுமையால் சிதைந்து சின்னாபின்னமாக மாறியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அடிக்கடி தாக்கி வரும் நிலையில் இலங்கை அரசோடு இந்திய அரசு கூடி குழாவுவதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்படை கைப்பற்றும் தமிழக மீனவர்களின் படகுக்கு 7 லட்சம் ரூபாய் முதல் 7 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் அக்கிரமமான சட்டத்தை இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசின் இந்த நடவடிக்கையை தடுக்க வேண்டிய முழு பொறுப்பும் கடமையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசு அராஜக சட்டத்தை நிறைவேற்றாமல் தடுக்க மத்திய அரசு வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் டிசம்பர் 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு மதிமுக சார்பில் தமது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். சென்னை புழல் மத்திய சிறையில் விசாரணை கைதி ஒருவர் மீண்டும் பிளேடை விழுங்கி தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்த விமல் கடந்த 2015ஆம் ஆண்டில் கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கடும் மன உளைச்சலில் இருந்த விமல் திடீரென்று பிளேடை விழுங்கி தற்கொலைக்கு முயற்சித்தார். இந்நிலையில் இன்று மீண்டும் பிளேடை விழுங்கி விமல் 2வது முறையாக தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலை புழல் மத்திய சிறை வளாகத்தில் ஜெயிலர் ஜெயராமன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது கைதிகள் மறைத்து வைத்திருந்த 15 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த 2 சம்பவங்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூரில் பள்ளி மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு இறக்கும் வரை ஆயுள் தண்டனை விதித்து மகிழா விரைவு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. கரூர் மாவட்டம் பிச்சம்பட்டியை சேர்ந்த வினிதா கடந்த 2014ஆம் ஆண்டு +2 படிப்பு முடித்து கல்லூரியில் சேர்வதற்கு விண்ணப்பித்துவிட்டு தனியார் கொசுவலை கம்பெனி ஒன்றில் தற்காலிகமாக வேலைக்கு சென்று வந்தார். அந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதியன்று வேலை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது நடுவழியில் வழிமறித்த ராமச்சந்திரன் என்பவர் வனிதாவை வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தார். மேலும் வனிதா அணிந்திருந்த நகைகளையும் கொள்ளையடித்து சென்று விட்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ராமச்சந்திரனை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த கரூர் மகளிர் விரைவு நீதிமன்ற நீதிபதி குணசேகரன் வினிதாவை கடத்தியதாக 10 வருடமும் நகைகள் கொள்ளையடித்ததற்காக 10 வருடமும் சிறை தண்டனை விதித்தார். மேலும் வினிதாவை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக இறக்கும் வரை ஆயுள் தண்டனையும் கொலை செய்ததற்காக ஆயுள் தண்டனையும் வழங்கி பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க அதிகாரம் இருக்கிறதா என்பது குறித்து நாளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழகம், கேரளா மற்றும் புதுச்சேரி போன்ற மாநிலங்கள் கடந்த 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. ஆனால் நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு வாதாடியது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரால் அளிக்கப்பட்ட நடுவர் மன்ற தீர்ப்பு குறித்து மீண்டும் விசாரணை நடத்தினால் அது உச்சநீதிமன்றத்தை அவமதித்தது போலாகிவிடும் என்று மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி வாதாடினார். இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, அமித் ராய் உள்ளிட்டோர் ஆகியோர் அடங்கிய அமர்வு நாளை தீர்ப்பளிக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பம் செலுத்துவதற்கான கால அவகாசம் வரும் 12ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்பு கடந்த மாதம் 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட பதவிகளுக்கு 3 கட்டங்களாக தேர்வுகள் நடைபெறவுள்ளன. இந்த பணிகளுக்கான தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருந்தது. தற்போது இந்த காலக்கெடுவை நீட்டிப்பதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. அதன்படி வரும் 12ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுக்கான கட்டணத்தை வரும் 15ஆம் தேதி வரை செலுத்தலாம் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பயன்பாட்டில் இருந்த ரயில் என்ஜின் சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. நாட்டில் உள்ள 75% ரயில் பாதைகள் அகல ரயில் பாதைகளாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த ரயில் பாதைகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த ரயில் என்ஜின் சேவை கோட்ட அலுவலகங்களில் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சேலம் விருத்தாச்சலம் மார்க்கத்தில் இயக்கப்பட்டு வந்த ரயில் என்ஜின் ஒன்று சேலம் ரயில்வே கோட்ட அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதே தெற்கு ரயில்வே பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி வரும் 9ஆம் தேதி முறைப்படி திறந்து வைக்க உள்ளதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.